ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ராமாவில் கடைசியாக நியான் ஹீரோக்காக குக் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோ நியான் ஷோல்டரில் பர்த் மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு நீ ஏன் அவா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணது சரவணன் தியாகராஜன் சத்யா. இனி நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நியான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுன்னு கூப்பிட்றா. ஹீரோ அதை கண்டுக்காம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஜூஸ் குடிக்கிறான். அப்போ காலிங் பெல் அடிக்க டோரை ஓப்பன் பண்ண பிரதர் வரான். பிரதரும் நியோனை பார்த்துட்டு அந்த நர்ஸா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ பேசினது போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நியோனும் எப்போ மீட் பண்ணும், ஆமாம் இன்னைக்கு ஹீரோக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஸ்பூனில் பார்த்துட்டு இருக்கா. அவளை கட் பண்ணால் பிரதரு ஹீரோ கிட்ட நியோனை வேலைக்கு சேர்த்துட்ட போல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நியோனும் டீ கொண்டு ஸ்டெப்ஸ்ல வரா. அப்போ ஹீரோவும் பிரதரும் எடுத்த போட்டோவை பார்த்துட்டே கொண்டு வைக்கிறா. பிரதருக்கு டீ கொடுத்துட்டு ஹீரோக்கு கொடுக்கும்போது பிரதர் கையை பார்க்குறா. அவங்கிட்ட பாதி விரல் இல்லை. அதை பார்த்து அதிர்ச்சியில ஹீரோ தொடையிலேயே டீயை கொட்டிட்டா. சாரி சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரால தொடச்சி விடுறா. ஹீரோ போன்னு விரட்டி விட்டுட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். ஹீரோ வரதை பார்த்துட்டு பிரதரும் நர்ஸோட செம ஃபன் தான் போலையே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் வாய மூடுன்னு சொல்கிறான். அப்போ நியானும் ஃப்ரூட்ஸை கொண்டு ஸ்டெப்ஸில் மெதுவாக இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறா. அப்புறம் ஹீரோ கம்பெனி பற்றி தான் கேட்குறான். அப்போ ஹீரோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை மைண்டில் வச்சுக்கோ, எல்லாருக்கனும் நான் ஆஃபீஸில் இல்லாதனால ஓமையில தான் இருக்கும், அவங்கள கண்டுபிடிக்க விட்டுறாத அப்படின்னு சொல்கிறான். பிரதரும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான். இதை கிட்ட நியானும் வேற மாதிரி யோசிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு மேலே போறா. பிரதரை நியான்ட்ட பாய் சொல்லிட்டு டோர் பக்கம் போறான். அப்போ பிரதர் ஹீரோ கிட்ட நியானை பத்தி தான் காதுல மெதுவா சொல்றான். அதை பார்த்து நியானு கன்ஃபார்மே பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்கன்னு. கட் பண்ணா நியானு ரோபோட் கிட்ட நீ இன்னைக்கு கிளீன் பண்ணிரு, எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ரோபோட்டை ஆன் பண்றா. அப்புறம் டைரியில என்னமோ எழுதிட்டு ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறா. மென்ஸ் ட்ரெஸ் தான். பார்சலும் டெலிவரி ஆகுது. டோப்பா எல்லாம் வாங்கியிருக்கா. கட்டணா ஹீரோ சேர்ல கண்ணை மூடி படுத்திருக்கிறான். அப்போ நியானு பாய் கெட்டப்பில் வரா. பாய்ஸை தான் ஹீரோக்கு பிடிக்கும்னு நினச்சிட்டு இந்த கெட்டப் மாற்றிருக்கா. ஹீரோ கிட்ட க்ளோஸாக போய் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவை யாரோ தண்ணியிலேருந்து காப்பாற்றி எழுப்பியிருப்பாங்க. அந்த குரல் போல இருக்கு ஹீரோக்கு. பிளர்ல காமிச்சாலும் லைட்டாக பார்க்க நியானை போல தான் இருக்கு. ஹீரோவும் திரும்பி சொல்லு, மென்மையாக சொல்லு, கொஞ்சம் சத்தமாக சொல்லு, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நியானை எதுக்கு வந்தோம்னே தெரியாம ஹீரோ கேட்கறது போல சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ திடீர்னு நியான் டைய பிடிச்சு இழுத்து பக்கத்துல வச்சுக்கிறான். கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு பயமா இருந்தா போ அப்படின்னு சொல்ல நியானும் தெரிச்சு ஓடுறா. அப்ப ஹீரோக்கு கால் வருது. நாளைக்கு கான்ஃபரன்ஸ் கால் பேசலாம்னு சொல்லிட்டு கட் பண்றான். கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. மனசுலயே ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிக்கணும், அப்பந்தான் என் பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும், ஆனா பெரிய ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளை தள்ளி வைக்கிறாங்களே அப்படி யோசிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை பார்க்குறான். கட் பண்ண ஹீரோ ஷேர் எல்லாம் பார்த்துட்டு பிரதருக்கு கால் பண்ணுறான். பிரதரும் நம்ம 2.5 பாயிண்டில் தான் இருக்கோம், யாரோ நம்ம ஷேரை வந்து லோ ஆக்கியிருக்காங்க, கவலைப்படாத நாளைக்கு சரியாயிரும். இன்னொரு விஷயம், பாய் ஃப்ரெண்டும் காண்டாக்ட் பண்ணா கேலக்ஸி ட்ரீம் மூவி பற்றி பேசணும்னு சொன்னான்னு சொல்கிறான். ஹீரோவும் லிங்க் இருக்க ஃபியான்சியவா அப்படின்னு நியோனும் பாய் ஃப்ரெண்டும் மலையில் பேசியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் தானா அப்படின்னு சொல்கிறான். பிரதரும் அவனை தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பிரதரும் அது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட்னு சொல்ல வரான். ஆனால் ஹீரோ சொன்ன அப்புறம் என்ன பண்ண முடியும். அடுத்த சீன்லேயே பாய் ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஹீரோவும் கேலக்ஸி ட்ரீம் மூவியில் ஜாயின் பண்ணோம்னா 2 மினிட்ஸில் என்ன கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டும் 2 மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, எனக்கு நிறைய ஐடியா இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோவும் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டும் யோகா கம்பெனி பற்றி சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், ஓன் டேலண்ட் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டும் நேரில் மீட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ நியானுக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்கிறான். நியான் வந்ததும் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு நியானை பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறான். க்ளோஸாக வேற இருக்கான். நியானை பார்த்து பாய் ஃப்ரெண்டு கதறான். ஹீரோ வேற ஒரு படி மேலே போய் கண்ணில் தூசு விழுந்துட்டுன்னு சொல்ல நியானும் ஊதுறா. அந்த கேப்ல வந்து காலை கட் பண்ணிட்டான். பாய் ஃப்ரெண்டும் நியான் அங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கேட்குறான். கால் கட் பண்ணிட்டு நியானை போன்னு விரட்டிட்டான். ஹீரோக்கு அதுல ஒரு ஆனந்தம். கட் பண்ணா ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறான். பாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு நடந்ததான் யோசிச்சு பார்த்து கடுப்புல இருக்கான். ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இவன் யோகா கம்பெனி ஆளுதான், ஆனா ஹீரோ கம்பெனில ஸ்பையா இருக்கான். இவனை இனிமே ஸ்பைனே சொல்லலாம். பாய் ஃப்ரெண்டும் ஸ்பை கிட்ட ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்காளாமே, அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க பையன்
பொண்ணா? ஹீரோ எப்பவும் பொண்ணை எல்லாம் தங்க விட்டது கிடையாது அப்படின்னு சொல்றான். பாய் ஃப்ரெண்டும் நீ என்ன நடக்குதுன்னு கண்டுபிடின்னு சொல்றான். கட்டண ஆபீஸ்ல ஸ்பை வந்து பிரதர் கிட்ட சைன் வாங்க வரான். ஹீரோ கிட்ட சைன் வாங்கணும் அர்ஜென்ட், நானே வீட்டுக்கு போய் வாங்குறேன்னு சொல்ல பிரதரும் ஓகே சொல்லிட்டான். ஸ்பை போனதான் பிரதர் ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். ஹீரோவும் ஸ்பைன்னு ரொம்ப நாளா பார்க்கல, அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரானா இருக்கும் அப்படின்னு சொல்றான். பிரதரும் அப்ப ஷோ காமிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஃபோன் வரவும் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு இங்க பேசுறான். நியான் ஃப்ரெண்டை பத்தி தான் விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. ஃப்ரெண்டும் யோகா கம்பெனி ஆக்ட்ரஸ் தான், அவார்டெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு தெரியுது. இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லிட்டு கட் பண்றான். கட் பண்ணா ஸ்பை ஹீரோ வீட்டுக்கு வரும்போதே நியானை பாக்குறான். யாருன்னு கேட்கும்போது நியானும் பர்சனல் நர்ஸ்ன்னு சொல்லி ஸ்பையை உள்ள கூட்டிட்டு போறான். ஸ்பையும் நியானும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு ஹீரோவும் நீங்க ஏன் ஒன்னா வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்பையும் கேட் கிட்ட தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். நியானும் நான் காய்கறி கழுவ போறேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் போறா. ஹீரோ சைன் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்பை கிச்சன்ல இருக்க நியானை பாக்குறான். இதை ஹீரோ பார்த்துட்டு வேணும்னே நியானை கூப்பிட்டு இடுப்புல கை வச்சு கிச்சு கிச்சு முட்டுறான். நியானும் சிரிக்கிறா. அப்புறம் பாரு செல்லத்துக்கு வேர்க்குது, நீ டயர்டானா என் இதயம் தான் உடையும் அப்படின்னு வேர்வையை தொடச்சி விட்டுட்டு நியான் டிஷர்ட்லயே அதை துடைக்கிறான். ஸ்பையும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதான் நியானை தள்ளி விட்டுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றான். நியானும் புரியாம போறா. ஸ்பை உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்றான். பாய் ஃப்ரெண்டு நியானால பிளான் சொதப்பிடும்னு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லும்போது லிங்கர் வர பாய் ஃப்ரெண்டும் வெளியே போறான். லிங்கர் யாருக்கோ கால் பண்ணி நியானை பத்தி விசாரிக்க சொல்றா. கட் பண்ணா ஹீரோ புக்கை படிச்சுட்டு இருக்கான். நியானும் குக் பண்ணிட்டு இருக்கா. அந்த கேப்ல நியானை சைட் அடிக்கிறான். நியானும் சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிட்றா. ஹீரோவும் வரான். நியானும் டேஸ்ட் பண்ணு, இதெல்லாம் ஏன் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான், என் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை வேற குக் பண்ணுன்னு சொல்றான். நியானும் கடுப்பாகி திங்ஸ் வாங்க போறா. ஹீரோவும் நியான் போனதும் செம்ம கட்டுறான். நியானும் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டிஷ் எதையுமே காணல. ஹீரோட்ட கேட்குறா. ஹீரோவும் தூக்கி போட்டுட்டேன், நல்லா இல்லாத ஃபுட்டை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டே சொல்றான். கட் பண்ணா ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அம்மா கால் பண்றாங்க. சோஃபால இருந்துட்டு நியானும் ஹீரோக்கு 3 வயசு குழந்தைன்னு நினைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல சாப்பிட்றா. அப்ப ஹீரோ அம்மா லேண்ட்லைனுக்கு கால் பண்றாங்க. நியானும் அட்டன் பண்றா. லேடி வாய்ஸ் கேட்டதும் ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கால் பண்ண நியான் தான் எடுக்கிறா. ஹீரோ அம்மாவும் ஹீரோவை கேட்க நியானும் குளிச்சுட்டு இருக்கான், நீங்க ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாவும் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. நியானும் ஃபர்ஸ்ட் லவ்வா, ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியாதா, இப்படி ஒரு மானங்கெட்டவனை எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோ அம்மாவும் சிரிச்சுட்டு உன்னை நேர்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. ஆனா இதையெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். நான் மானங்கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேட்க நியானும் பதறி போய் ஆப்ல பாதுகாப்புக்கு வச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் பேச முடியாம நெஞ்சு வலிக்குது. ஆனாலும் யாரை கேட்டு ஏன் கால் அட்டன் பண்ண, வெளியே போ, உனக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்றான். நியானும் இனிமே பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஓடுறா. அப்புறம் ஒரு பதற்றத்துல ஆப்ல தூக்கி எறிகிறா ஹீரோ மேலேயே. ஹீரோவும் நெஞ்ச பிடிச்சிட்டு சோஃபால விழுந்துட்டான். நீயானும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதோட இந்த வீடியோ முடியுது. நீ என்னாச்சுன்னு பார்க்கணும்னு மறக்காம மிஸ்டர் ஷார்ட் ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறும் மிஸ்டர் ஷா.